நகரமேஸ்வரர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழர் சேனை கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து எக்ஸிட் போல் குறித்து பேச போறோம். ஐயா வணக்கம். இப்போ எக்ஸிட் போல் குறித்தான கருத்துக்கள் வெளியிட்டு அது தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியா ரெண்டாவது இடத்துல பாஜக வரும் செய்திகள்லாம் நீங்க அதிமுக உறுப்பினர்ல இருக்கீங்க. உண்மையிலேயே அதிமுக அந்த ரெண்டாவது இடத்தை தவறிச்சு அந்த எக்ஸிட் போல் கருத்துக்கள் சொல்றது. இது இவன் என்ன சொல்றான்னா, பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இறந்து போச்சுன்ட்டு இந்த பாஜக காரங்க அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. இவங்க கிட்ட என்ன கூட்டணி பெருசா சேர்ந்துட்டாங்க, அவங்க அந்த கூட்டணியினுடைய பலம் என்ன, இவங்க என்ன பலத்தோட இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், எந்த ஒரு புரிதலும் இல்லாம இந்த மீடியா இருக்குது, மீடியா சப்போர்ட் இருக்குது, நம்ம அதை வச்சு இங்க கதையா பேசலாம்னு இவங்க கதை சொல்றாங்க. நிஜம் அது இல்லை. கதைக்கும் நிஜத்துக்கும் வேற வேற இருக்கும். அப்ப இவங்க சொல்ற கணக்குப்படி இப்ப எந்த தொகுதியெல்லாம் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படி சொல்லி பார்ப்போம். ஒரு கோயம்புத்தூர்ல அவங்க கூட்டணி கட்சி பாஜகவுக்கு அந்த ஏஜென்ட்டே கிடையாது, பூத் ஏஜென்ட்டே கிடையாது பாஜகவுக்கு. இது நிதர்சனமான உண்மை. என்ன கிடையாது. கோயம்புத்தூர்ல பாமகவுடைய தொண்டர்கள் எத்தனை பேர், எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அந்த இடையிலே சண்டை வந்துச்சு. ஒரு மாவட்ட செயலாளர் வேலை பார்க்க மாட்டேன்னே கிளம்பிட்டாரு இல்லையா. பாமக ஒன்றும் பெரிய நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது. சரி, அவரை விடு. அவர் ஆனால் டிடிவிக்கு அங்க கோயம்புத்தூர்ல ஏதாவது இருக்காங்களா? எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க? இல்லை. சரி, அவரு இங்க இப்படி வா. அந்த ஜான் பாண்டியன் அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு அந்த கட்சி பலமா இருக்கா? அங்க இருக்கா? கோயம்புத்தூர்ல இருக்கா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அண்ணாமலையை ஜெயிக்க வச்சிருவாங்க. என்ன இது ஒரு இங்க ஏடிஎம்கேல உண்மையிலேயே வலுவா அண்ணன் எடப்பாடியார் அந்த கொங்கு பெல்ட் தான் தெரியல. அப்படி அப்படி அவர் கொங்கு பெல்ட்ல இருக்கிறவரை ஆமா கொங்கு பெல்ட்பா. எடப்பாடியார் ஏடிஎம்கே எப்பயுமே கோயம்புத்தூர்ல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க இவனுங்க போய் அந்த பேசுறவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுற ஊடகங்களுக்கெல்லாம் வராது. இப்போ கோயம்புத்தூர்ல இந்த நிலை யாராருக்கு இல்லை? அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு ஒன்றும் இல்லை, நிர்வாகிகள் இல்லை. பாமகவுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா. டிடிவிக்கும் அண்ணன் டிடிவிக்கும் இல்லை, இவங்களுக்கெல்லாம் இல்லை. இருக்கிறது பிஜேபி. பாஜகவினுடைய கிராமப்புறங்களில் ஒன்றிய நகர பொறுப்பாளர் தாண்டி பகுதி பிரதிநிதி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல, எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் இவங்க சொல்ற கோயம்புத்தூர் ஒன்றும் இல்லாத போச்சா? நீ அடுத்து இன்னொரு ஏதாவது ஒரு தொகுதி சொல்ற. நெல்லை, நெல்லையில இருக்கிறா நிக்கிறாரு. அவங்க சொல்றான். நான் என்ன சொல்றேன், பாமக பெரிய கூட்டணின்னு சொல்றேன். நெல்லையில எவ்வளவு வன்னியர் இருக்கிறாங்க சொல்ல? வன்னியர் இருக்காங்களா? அப்புறம் இங்க தேவேந்திர குலவல்லர்னு இருக்கிறாங்க. அங்க அவர் அண்ணன் ஜான் பாண்டியனுக்கும் அண்ணன் கிருஷ்ணசாமிக்கும் பிரிவு இருக்கு இல்லையா. நீங்க இவங்க ரெண்டு பேர் கணக்குல ஒரு பார்ட்டு தானே. அப்ப இவங்க குறைவானவங்க தானே. ரெண்டா பிரியுது இல்ல. ஒரு கூட்டம் ரெண்டா பிரியும் போது அண்ணன் இந்த பக்கம் வந்தா புதிய தமிழகத்துக்கும் தமிழக முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டுக்கும் பிரிஞ்சு போச்சுன்னா என்ன ஓட்டு இருக்கும்? அப்ப இதுல ஒண்ணும் இல்லை. பாமக ஒண்ணும் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ இவங்க டிடிவி எல்லாம் சேர்த்துக்காத, இங்க அவங்களுக்கெல்லாம் இங்க ஒன்றும் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து ஏதாவது ஒரு தொகுதி சொல்லி பார்ப்போம். தர்மபுரி. தர்மபுரியில பாஜக எத்தனை பேர் இருக்காங்க? பொறுப்பாளர் இருக்காங்களா? நிர்வாகம் பாமகவிலே பல பிரிவு இருக்கு. பாமகலாம் பழைய மாதிரி இல்லை. பாமக என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ நிறைய பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அது தெரியுமா? பாமக இருந்து நிர்வாகிகள் வெளியே போயிட்டாங்க. அப்போ பாமகன்றது அங்க போட்ட அவங்க அந்த டைப் அவங்களுக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த தர்மபுரியில முக்குளத்தூர் எவ்வளவு ஓட்டு இருக்கு? இருக்கா? இல்லை. இப்ப தேவேந்திர குல வேளாண் சொல்ல போனா பல்லர்கள் ஓட்டு என்ன இருக்கு? இல்லை. பாஜக ஓட்டு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்க எப்படி ஜெயிப்பாங்க?
ஆனா இப்ப கருத்து கணிப்பு அப்படி வெளிவருது. கருத்து இந்திய ஊடகங்கள் வந்து இது மாதிரி தமிழ்நாட்டுல 1ல இருந்து ஒரு 3-4 இடம் வந்து பாஜக. வட இந்திய ஊடகங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுன்றதே தெரியாது. அவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மோடி, அது மரியாதைக்குரிய மோடி இங்க தியானம் பண்ண வந்தார். எதுக்கு வந்தாரு? தோல்வி பயத்தில். அடுத்து முதல்ல பிரதமர் ஆக போற வாய்ப்பு நமக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, நாளைக்கு வேற யாராவது பிரதமர் வந்துட்டா நம்ம எப்படியா நாடு கடத்தாத காப்பாற்றணும் அப்படின்னு தான் இங்க வந்து தியானம் பண்றாரு. சவுத் இந்தியாவை பத்தி இழிவா பேசின மோடி வேற எங்கன்னா போல இப்போ இருக்கலாம் இல்லையா? எங்க வருவாரு? அப்போ இவங்களுடைய அந்த ஊடகம் அத்தனையுமே வந்து திருட்டுத்தனமாக தான் பேசுவான். இங்க மும்பையில் வந்து பெரிய பில்டிங் சூதாட்டம் இருக்கும் தெரியல, பெரிய அங்கதான் பொருளாதாரத்தை மையமா வச்சு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம். அந்த பெட்டிங் கணக்குப்படி தொடக்கத்திலேயே மோடி என்ற ஒரு மாயம் இருந்துச்சுல, அதெல்லாம் இல்லை, வர்றது வாய்ப்பே இல்லை. பிஜேபியினுடைய அளவு குறைஞ்சி போச்சு. எனக்கு என்ன கேட்டா ஒரு 160 சீட்டு வர்றதே பிஜேபிக்கு இந்தியா முழுக்க. அதுவே ரொம்ப ஆமா. வட இந்தியாவில் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உலக நாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் எழுதுற விஷயங்கள்ல மோடிக்கு வந்து மரியாதைக்குரிய மோடிக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்றதான் அது. ஆனா இங்க இருக்கிறவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி இவர்களுக்கு நிர்வாகிகள் இருக்கிற மாதிரி ஒரு பம்மாத்து வேலை காட்டுற வேலையை இந்த பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு துணையா எல்லா ஊடகங்களும் இவங்க இப்படி நின்றுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே மத்திய சென்னையில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நான் கண்கூடா அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு பிஜேபி சொல்ல பார்ப்பான். அவங்க இல்லை, போறவங்க வரவங்களாலும் பூத் ஏஜென்ட்டு, படிக்கிற பசங்களாம் பூத் ஏஜென்ட்டு, கல்லூரி மாணவர்கள் வந்து பூத் ஏஜென்ட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன 1000 ரூபா 1500 ஏதோ கொடுத்துருக்காங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிஜேபி அவங்களுக்கு நிர்வாகிகளே இல்லை, பூத் ஏஜென்ட்டும் இல்லை. பூத் ஏஜென்ட் இல்லைன்னா உண்மையிலே நீங்கள் வந்து ஜெயிக்கவே முடியாது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்டமைப்பில் இருக்கிறதுனால தான் இவங்க நிற்கிறாங்க. இவங்க என்னமோ பெரிய கட்சி மாதிரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுமே இல்லாத மாதிரியும் ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்களே, அது நமக்கு ஒரு என்னடா ஒரு 2 கோடி தொண்டர்கள், நீ இப்போ வெளி ஓட்டே வேணாம், கூட்டணி ஓட்டே வேணாம். இப்போ நான் கேட்குறேன், அண்ணாமலையை கேட்குறேன், இப்போ உங்கள் கட்சியில் வந்து அண்ணாமலை அவர்களே உங்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய கணக்கு எவ்வளோ, அது சொல்லிட்டு பார்ப்போம். சொல்லுவாரா? சரி, அண்ணன் ஜான் பாண்டியன் கேட்குறேன், அண்ணா உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் உங்களுடைய உறுப்பினர்களுடைய சதவீதம் எத்தனை சதவீதம் பேர் உங்ககிட்ட உறுப்பினராகிறாங்க, அதை சொல்லுங்க. இல்லை பாமகவில் இவ்வளோ பேர் எங்களுடைய உறுப்பினர்னு ஒரு கணக்கு சொல்லுங்க. ஆனால் இதெல்லாம் பொதுவா இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2,10,00,000 எங்க உறுப்பினர் இருக்கிறாங்க, தொண்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியே சொல்றாரு. இது ஒரு சொல்றாருல, அந்த மாதிரி நீங்க யாராவது இந்த நான் சொன்ன கட்சியிலெல்லாம் சொல்லுங்க பாப்போம். உறுப்பினர் மனு ஃபார்ம் வந்து அனுப்ப சொன்னாங்க. கருத்து கணிப்பு என்ன சொல்றதுன்னா 2வது கட்சியா வந்து பாஜக வந்துருச்சுன்னு சொல்லுது. ஆனா நீங்க சொல்றீங்க 2 கோடி தொண்டர்கள். அவங்க ஓட்டு போட்டாவே எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்கல்ல. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளோ, அதுல 2 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டாவே, நீ கூட்டணியே ஓட்டு போட்டாவே ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா? இவங்க ஒருத்தவங்க சொல்றான், ஆஹாஹா 39 சீட்டும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும், எப்படி ஜெயிக்கும்? அதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஆளுங்கட்சின்றதுனால ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து கணிப்பு சொன்னா நாளைக்கு நம்ம ஊடகத்தை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சொல்றதுன்னு முடிவாகி போச்சு. ஏதோ ஒரு பொய்யை சொல்லி போவோம், நமக்கு என்ன வந்துச்சு, யார் ஜெயிச்சார்னா யார் தோத்தார்னா அப்படின்ற மனநிலையில இங்க இருக்கிற ஊடகங்கள் அத்தனையும் ஊடக தர்மத்தை மறந்து அச்சத்திலேயே இன்னைக்கு வந்து கருத்து கணிப்பு சொல்றோம். இல்லைன்னு சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது.
இவங்களாம் அச்சப்படுறாங்க, இந்த அரசை பார்த்து அச்சப்படுறாங்க. இல்ல எந்த அடிப்படையில கருத்து நடத்திருப்பாங்க எடுத்துப்பாங்க? இவங்கன்னா வீடு வீடா போய் யாராவது அது அப்படி கேட்கறதே தப்பு தெரியும்ல. சட்டப்படி நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கறதே தப்பு. தேர்தல் ஆணைய விதிப்படி அப்படி கேட்கக்கூடாது. ஆனா கேட்கறாங்க, அதுவே தப்பு. அது இப்படி சொல்லவும் கூடாது, அதுவே தப்பு தான். ஆனா ஒரு தப்பை திரும்ப திரும்ப எப்படி மோடி அவர்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் விதி மீறி 6 மணிக்கு மேல அந்த விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கக்கூடாது. ஆனா அந்த விதி மீறி இருக்கார்ல, அப்போ விதி மீறல், அதிகாரத்தில் இருப்பவர்கள் விதி மீறலை எடுத்துட்டு வராங்க. அதுபோலத்தான் இவர்களும் இன்று ஆளுகின்ற தமிழ்நாடு அரசு விதி மீறி யாரை வேணாலும் கைது பண்ணும், அந்த மனைவிகளுக்கு அச்சப்பட்டு, சிறைக்கு போறதுக்கு அச்சப்பட்டு, பொருளாதாரம் இழந்து போடுவோம், வழக்கு நீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டியிருக்கோம், அது பொய் வழக்கா போட்டா கூட நம்ம இது ஆக முடியாதுன்றதுனால ஒரு பொய்யான கட்டமைப்பை, உண்மையை மறைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பை, எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்போ அதெல்லாம் அவங்க மறந்துட்டு, அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க வேண்டிய தொகுதியெல்லாம் பிஜேபி ஜெயிக்கிறதா பொய்யான ஒரு கணக்கு சொல்றாங்களே, இதெல்லாம் தர்மா? அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி பிஜேபி ஜெயிக்க வேண்டியது மாத்தி சொல்றாங்க. இவங்க இது யாருக்காவது தெரியுமா என்ன இவங்க இருக்காங்க? இவங்க தமிழ்நாட்டில் எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு? நீங்க எழுதி 26ல் அண்ணன் எடப்பாடி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது, அதை சொல்லுவாங்களா இவங்கெல்லாம்? ஏன்னா இந்த அரசு மேல எல்லாருக்கும் மக்கள் இயற்கையாகவே வெறுப்புல தான் இருக்காங்க. இவன் என்ன நினைக்கிறான், நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டோம், ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டோம், எல்லாம் ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டு நமக்கு தான் போட்டாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. மக்கள் அப்படி இல்லை. மக்கள் பழைய மாதிரி எல்லாம் ஏமாற்ற முடியாது. மேடையில் தூய தமிழில் பேசிட்டு சங்க இலக்கிய மாதிரி ஒரு கோர்வை நடையில் ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அதை நம்பி ஓட்டு போடுற காலம்லாம் அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ யதார்த்த வாழ்க்கை என்றைக்கு இந்த செல்லு வந்துச்சுல்ல, கைபேசி வந்துச்சுல்ல, அன்னைக்கே இவங்களுடைய அம்பலம்லாம் வெளியாடிச்சு. அதனால் நிஜம் பெரிய தமிழ்நாட்டினுடைய ஆண்ட கட்சி, ஒரு பெரிய கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்தி நம்ம ஆளுன்னு சொன்னோம். அப்போ இன்னும் 2-3 நாளில் வெளியே வந்துடும் தானே. வெளியே வந்தோடனே இவங்கெல்லாம் எங்கே மூஞ்சி வச்சுக்குவாங்க? இல்லை, நமக்கு அவங்களுக்கு ஒரு இப்படி சொல்கிறாங்களே, இப்படி நம்ம சொல்லிட்டு அந்த தொகுதியில் ஜெயிப்புன்னு சொல்லிட்டோம், இவங்க இந்த இடத்துலலாம் நம்ம தோத்துட்டோமேன்ட்டு இவங்கெல்லாம் ஊரை விட்டு ஓடிடுவாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. அதிமுக குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து.